ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெகுலராக நமக்கு தினசரி வாழ்க்கையில் பயன்படக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இளநரை முதுநரை எல்லாமே வந்துடுது. அடிக்கடி நம்ம கெமிக்கல் ஹேடை பயன்படுத்துறதுனால அங்கங்கே ஒவ்வொரு நரைமுடி இருந்தாலும் நம்ம கெமிக்கல் ஹேடை பயன்படுத்தும் போது தலை ஃபுல்லாகவே நரைமுடி வந்துடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு ஹோம்மேட் ஹேர் டே தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். 3 மெத்தடில் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ தான் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக சமையலுக்கு தேங்காய்லாம் பயன்படுத்துவோம். நம்ம பயன்படுத்தும் போது என்ன பண்ணுவோம், ஒரு பொரியலுக்கு டக்குன்னு நமக்கு தேங்காய் துருவல் வேணும் அப்படின்னா தேங்காய் கரெக்டாக 2ஆக உடஞ்சால் மட்டும்தான் நம்மளால் தேங்காய் துருவல் துருவி நம்ம சமையலுக்கு பயன்படுத்த முடியும். அந்த மாதிரி தேங்காய் துருவல் நம்மளால் தேங்காய் 2ஆக உடைக்க முடியாது. சில சமயம் சில்லாக உடஞ்சிடும். அந்த மாதிரி உடஞ்சி நல்லா அழகாக உடஞ்சி வர்றதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா. கத்தி வேண்டாம், கத்தி இல்லாமல் ஒரு நூல் இருந்தால் போதும், நம்ம சூப்பராக தேங்காய் உடைச்சிடலாம். ஃபஸ்ட்டு தேங்காயை நனைச்சி எடுத்துருங்க. நனைச்சிட்டு நல்லா ஈரம் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு நூல் எடுத்துக்கோங்க. நூல் ஒரு 4 சுற்று நீங்கள் சுற்றிட்டு அதில் நீங்கள் தோசை திருப்புற இந்த மாதிரி தோசை திருப்பி இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. சும்மா 2 தட்டு தட்டினீங்கன்னா போதும். சூப்பராக அந்த நூல் மேலே வச்சு கரெக்டாக 2 தட்டு தட்டினீங்கன்னா போதும். நான் 2ஆவது தட்டுலேயே பாருங்கள் நல்ல தேங்காய் உடஞ்சி வந்துடுச்சு. இப்போ அந்த தண்ணியில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணியும் மிஸ் பண்ணாமல் நான் தண்ணியில் இருக்க சத்துக்களையும் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் அழகாக உடஞ்சி வந்துடுச்சு. இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம குடிக்கலாம். இந்த இளநீர் தண்ணி குடிக்கிறதுனால உடல் குளிர்ச்சி அடையும். அது மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனையை மேம்படுத்தும். நீர் இழப்பு நம்ம உடம்புல நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சிறுநீரக கற்களை தடுக்க உதவும். இந்த இளநீர் குடிக்கிறதுனால எடை குறைப்புக்கு இந்த இளநீர் பயன்படும். உடல் எடை குறைக்க பயன்படும். அது மட்டும் இல்லாமல் காலை நேரத்தில் இளநீர் குடிக்கிறதுனால செரிமான மண்டலம் சீராக இயங்க உதவும். மலச்சிக்கல் வராத தடுக்கும். நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கும். இளநீரில் ஊட்டச்சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. சிறுநீர்கற்கள் உருவாவதை தடுக்கும். இந்த இளநீர் இரத்த அழுத்தம் சீராக வைத்துக்கொள்ள உதவும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த இளநீர் ரெகுலராக தினசரி நீங்கள் காலையில் குடிச்சிட்டு வாங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நம்ம சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம காய்கறி ஆகட்டும் கிரேவி ஆகட்டும் இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு நம்ம இந்த கரண்டியை நம்ம ஸ்டவ் மேலே வச்சுடுவோம். அந்த மாதிரி நம்ம வைக்கும்போது நம்ம ஸ்டவ்வும் க்ளீன் பண்ணுற ஒரு வேலையாக எக்ஸ்ட்ரா வேலை நமக்கு இருக்கும். பக்கத்தில் ஒரு தட்டு வச்சுட்டு அது மேலே நீங்கள் கரண்டி வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம மார்க்கெட்லாம் போனோம்னா நிறைய ரேட் கம்மியாக இருக்கும்போது லெமன் நிறையா வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி எப்படி வச்சாலுமே அது பழுத்து காஞ்சி வாடி போயிடும். இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி லெமனை போட்டு அதில் கொஞ்சமாக சால்ட் உப்பும் கொஞ்சம் வினிகர் ஊற்றி ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா எவ்வளோ நாட்கள் ஆனாலும் லெமன் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேஸ்ட்டாக இருக்க நம்ம நியூஸ் பேப்பர் ஆகட்டும் இல்லை புக் படிக்கிற பழக்கம் இருந்தால் புக் பேப்பர் ஆகட்டும் இந்த மாதிரி லெமன் மேலே நீங்கள் சுற்றி வச்சுடுங்க. இந்த மாதிரி பழத்தை நல்லா கழுகி இந்த மாதிரி சுற்றி ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது லெமன் நீண்ட நாள் கெடாமல் இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் இந்த லெமன் டிப் ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்க்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நம்ம தேங்காய் துருவுறதுக்கு நம்ம அருவாமனையில் நம்ம தேட வேண்டியதாக இருக்கும் சமையல் பண்ணும்போது. அந்த மாதிரி அருவாமனை இருந்ததுன்னா நம்ம கீழே உட்காந்து நம்ம தேங்காய் துருவணும். அந்த மாதிரி சில பேர் வயசானவங்களாம் கீழே உட்காந்து தேங்காய் துருவ முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த தேங்காய் துருவல் வாங்கிக்கோங்க. இந்த தேங்காய் துருவல் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் பாருங்கள் கீழே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன் ரைட் சைடில் இருக்கும். நம்ம லெஃப்ட் சைடு நம்ம அதை திருப்பிட்டு நம்ம கவுண்டர் டாப்லேயே எதை அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு அடியில் ஒரு பிளேட் வச்சு இந்த மாதிரி திருவினீங்கன்னா எவ்வளோ தேங்காய் இருந்தாலும் சூப்பராக திருவிடலாம். நான் கூட நினச்சேன் இது கார்னர் பகுதியெலாம் நல்லா திருகாது, எப்படியும் தேங்காய் நிறைய வேஸ்ட்டாக போகும் அப்படின்னு நினச்சேன். இல்லைங்க, ரொம்ப சூப்பராக நல்லா கார்னர் பகுதியாகட்டும் தேங்காய் தொட்டி சிரட்டை நான் லாஸ்ட்டாக ஃபைனலாக காமிக்கிறோம் பாருங்கள். அவ்வளோ க்ளீனாக நம்ம அருகாமனையில் திருகுனா கூட அந்த அளவுக்கு வராது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா க்ளீனாக நமக்கு திருகி கொடுத்துருச்சு. நம்ம எப்படி வேணாலும் திருகிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக திருகணும்
திருகணும் அப்படின்னாலும் திருகிக்கோங்க. இல்லை வெள்ளை கலராக அந்த ஓடு பகுதி இல்லாமல் திருகணுனாலும் திருகி எடுத்துக்கலாம். எவ்வளோ தேங்காய் இருந்தாலும் நிமிடத்தில் நம்ம திருகி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எந்த இடத்துல வேணாலும் நம்ம டேபிள் மேலே, கவுண்டர் டாப்பில், எங்கே வேணாலும் நம்ம வச்சு திருகி எடுத்துக்கலாம். நின்றுட்டே நம்ம கிச்சனில் காய்கறி வதக்கி விட்டுட்டே நம்ம தேங்காய் திருகிக்கலாம். அதுக்காக கீழே உட்காந்து திருகணும்னு அவசியமே இல்லை. பாருங்கள், சூப்பராக நான் வந்து அந்த ஓடு பகுதி இல்லாமையே நான் திருவி காமிச்சிருக்கேன். நல்ல வெள்ளை வெளியேறுன்னு சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பொருள் தான் இது. நான் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த டிப்க்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் குருமா தான். ரொம்ப சூப்பராக பொட்டாட்டோ குருமானா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். நான் இட்லிக்கு தான் செஞ்சேன். இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக இருந்தது. இந்த குருமா ரெசிபி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் சோம்பு மட்டும் நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. பட்டை, கிராம்பு, கல்பாசி, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இதெல்லாம் அரைச்ச பவுடர் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக. அப்புறம் நான் வந்து சாம்பார் பொடி, மல்லித்தூள், மஞ்சள் தூள் மட்டும்தான் போட்டுட்டேன். செம்ம சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மெத்தட் நீங்கள் இதனோட பொருள்லாம் என்னென்ன அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த குருமாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. 10 இட்லி இருந்தாலும் உள்ளுக்கு போகிறதே தெரியாது. அவ்வளோ சூப்பராக செம்ம டேஸ்டியாக இருந்தது. நல்லா கறி குழம்பு வாசனையாக அருமையாக இருந்தது. இப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ஹோம்மேடு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னு. இப்போ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்படி தான் ஹேர் வந்து இப்படி தான் இருந்தது. நிறைய நரமுடி இருந்தது. நான் ஃபைனலாக இந்த ஹேர் டை அப்ளை பண்ண பின்னாடி ஹேர் எப்படி இருந்ததுன்னு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீடியோவோட எண்டில் இருக்குது. நீங்கள் எண்டு வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க இந்த ஹேர் டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரில் வந்து எந்த ஆயில் பசையும் இல்லாமல் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ஹேர் டை வந்து உங்கள் ஹேரில் நல்லா பிடிச்சிக்கும். பாருங்கள், நான் கையில் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். எவ்வளோ சூப்பராக நல்ல கருன்னு பிளாக்காக சூப்பரான ஒரு ஹேர் டைங்க. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை. நோ ஹென்னா, நோ கெமிக்கல், எந்த ஒரு இதுவும் கிடையாது. 2 பொருள் வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் 6 ஸ்பூன் அளவு கடுகு எடுத்துக்கோங்க. இந்த கடுகு கூட நான் வந்து கருவேப்பிலை தான், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தான் நான் எடுத்திருக்கேன். நான் ரொம்ப இளந்தளிராகவும் எடுக்கலை, கொஞ்சம் நடுத்தரமான இலைகள் தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் நீங்கள் ட்ரையாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் கருவேப்பிலை ட்ரையாக இருந்ததுனாலும் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த 2 பொருளை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த வானொலி வந்து எங்கள் பாட்டி, எங்கள் ஆயா வந்து எனக்கு கொடுத்தாங்க. அதாவது எங்கள் அப்பாவோட அம்மா அவங்களோட இந்த அயன் கடாய்ங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. செம்ம ஹீட் ஆகுது. இதெல்லாம் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது அவங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை சொல்லணும்னு சொன்னால் சொல்லிகிட்டே போகலாங்க. ஒரிஜினல் அயன் இது. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு, கருவேப்பிலை 2யும் கடுகு வந்து போட்டு ஒரு பொரிஞ்சு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டிங்கன்னா அந்த கடுகு ஹீட்லேயே இந்த கருவேப்பிலையும் நல்லா கருகருன்னு பொரிஞ்சு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், கையில் எடுத்து நீங்கள் நுணுக்கி பார்த்தீங்கன்னா நல்ல பவுடர் பதத்துக்கு வரும். இப்போ நான் 2வது பேட்சும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இது நல்லா ஆறுற வரைக்கும், நல்லா கூல் ஆகணும். ஆறுற வரைக்கும் நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அதுக்கப்புறமா எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆயில் கலந்து உங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணால் பிசுன்னு இருக்குன்னு நினச்சிங்கன்னா ட்ரையாகவே இந்த பவுடரை உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு இந்த பவுடரை நீங்கள் எடுத்து அப்படியே உங்கள் ஹேரில் தொடச்சி டச்சப் பண்ணி விட்டுட்டும் போகலாம். இப்போ நான் வந்து 2 மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். 1 பவுடராக அப்படியே டச்சப் பண்ணிக்கலாம். 2 மெத்தட் இப்போ சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம 2 பவுல் எடுத்துக்கலாம். நல்லா வந்து இந்த பவுடர் மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு ஃபில்டர் வச்சு சளிச்சு எடுத்துக்கோங்க. உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி 2 கப்லேயும் பவுடர் எடுத்துகிட்டு மீதி இருக்க பவுடரை நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 6 மாதம் ஆனாலுமே கிடையாது. நீங்கள் எப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு டக்குன்னு நீங்கள் கிளம்புறீங்கனாலும் இதை வந்து கொஞ்சமாக கடுகு ஆயிலோ இல்லை நீங்கள் தேங்காய் எண்ணெயோ அப்ளை பண்ணி நீங்கள் டச்சப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். போயிட்டு வந்துட்டு நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க.
இப்போது ஒரு கப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தாங்க நான் கலந்துக்க போகிறேன். என்னோடய ஹேருக்கு தகுந்த மாதிரி நான் பவுடர் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களோட ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. சுத்தமான தேங்காய் எண்ணெய் 1/2 ஸ்பூன் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பவுடரோட எதுவுமே நம்ம போடலைங்க. ஒன்லி கடுகு கருவேப்பிலை மட்டும்தான் போட்டிருக்கோம். எவ்வளோ ஒரு பிளாக்காக நல்ல ஒரு ஷைனிங்காக எப்படி கருகருன்னு இருக்குது பாருங்கள். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் கெமிக்கல் கலந்த ஹேடை நம்ம ஹேருக்கு பயன்படுத்தி நம்ம கஷ்டப்படுறதை விட இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே இல்லைங்க. நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் தண்ணியில் கை வச்சு கழுகுனீங்கனாலும் கண்டிப்பாக விடாது. நீங்கள் நல்லா 2-3 டைம் சோப்பு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் போகும். 2வது மெத்தடு இப்போ என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் தண்ணியில் நல்லா கழுகி கூட காமிக்கிறேன், கண்டிப்பாக போகாது. இப்போது 2வது மெத்தடு என்னென்னா, நம்ம கற்றாழை ஜெல். இப்போ ஒரு கப்பில் 1 ஸ்பூன் அளவு நான் இந்த பவுடரை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவு இந்த கற்றாழை ஜெல் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து இந்த கற்றாழை ஜெல் வந்து நான் ஆன்லைனில் தாங்க வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் ஃப்ரெஷ் ஜெல் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஜெல் போட்டு நல்லா நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எந்த ஹேர்டை நீங்கள் இதை அப்ளை பண்ணாலும் 1 ஹவர் நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ஹேரில் அப்ளை பண்ணி 1 ஹவர் கழித்து நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போயிடும். ஏன்னா நான் வீடியோவில் சொல்லிடுறேன், இது வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை. இது இன்ஸ்டன்ட் ஹேர் டை. நீங்கள் வாரம் 2 டைம் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது உங்கள் இளநரையாகட்டும் முதுநரையாகட்டும் கண்டிப்பாக மாறும். தொடர்ந்து நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு 3 மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். இந்த பவுடர் வந்து ஜெல் பயன்படுத்தாமல் ஆயில் பயன்படுத்தாமல் அப்படியேவும் இந்த பவுடரை நம்ம டச்சப் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணியும் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு நீங்கள் தலைவாரிட்டு கூட நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் கற்றாழை ஜெல் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஹேர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு நான் இந்த கிளிப் ஆட் பண்ணியிருந்தேன். ஹேர் எப்படி வெள்ளையாக இருந்ததுன்னு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மீண்டும் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.